ஹலோ கைஸ், காரணமே இல்லாமல் உங்களோட அம்மா அப்பா ஒரு நாள் மான்ஸ்டராக மாறி அவங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிக்கவே முடியலல்ல. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்பெல் பவுண்ட். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, மான்ஸ்டராக மாறின தன்னோட அம்மா அப்பாவை எப்படியாச்சும் மனுஷங்களாக மாற்றியே தீருவேன்னு போராடுற நம்ம ஹீரோயின் எலினாவோட சேர்த்து ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணுங்கிறத குழந்தைங்களுக்கு புரிகிற பாஷையில் ஃபேண்டசி கலந்த ஒரு த்ரில்லர் அனிமேஷனாக இந்த மூவியை கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவியோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியான ஒரு என்ட்ரியோட நம்ம ஹீரோயின் லம்போரியாவின் இளவரசி எலினா அவங்களுடைய நண்பர்கள் கூட வித்தியாசமான விலங்கு கூட ஜாலியாக பறந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அலாரம் சவுண்டை கேட்டோடனே எலினாவும் சரிப்பா அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு வராங்க. இந்த பேலஸ்குள்ளே வரும்போது பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரியோட 2 பயங்கரமான மான்ஸ்டரை காட்டுறாங்க. இந்த 2 மான்ஸ்டரும் வேறு யாருமே இல்லை, எலினாவோட அம்மா அப்பா தான். இப்படியே எலினா அவங்க அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தளபதியை உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம பேலஸ்லேருந்து 2 பேர் தளபதி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்கிறதுக்கு காரணமே இல்லை, அந்த அளவுக்கு சொல்லியாச்சு. சரி, இப்போ என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராணிக்கு வயிறு வலி, அதனால் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து கதை அடித்து அமுச்சு விட்டுறாங்க. இப்போ தான் நம்ம தபால்காரர் தாத்தா கையில் ஒரு பறவையோடு வராரு. எலினா கிட்ட என்னோட 8 திறமையான புறாக்களை கும் இருட்டி காட்டுக்குள்ளே அமிச்சிருக்கேன், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பாவை பழைய நிலைமைக்கு மாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அனுப்பின 8 பறவைகளில் 7 பறவைகள் அவங்க இருக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு கல்லாக மாறிடுச்சு. இந்த ஒரு பறவை கம்மியாக சாப்பிட்டனாலேயோ என்னமோ தெரியல ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. மற்ற 7 பறவைகள் இறந்த பறவைகளுக்கு ஒரு மௌன அஞ்சலி சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எலினா பரவாயில்ல, இந்த ஒரு பறவை மெசேஜ் கொண்டு வந்திருக்குல்ல, இது என்ன மெசேஜ்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. அப்படி பறவையை கையில் வாங்கும் போதே அந்த பறவை கல்லாக மாறிடுச்சு. எது எப்படியோ மெசேஜ் கிடச்சிருச்சுல அப்படின்னு எடுத்து அந்த மெசேஜ் பார்க்கும்போது அதில் ஆட் வாட்டர் அப்படின்னு இருக்குது. ஓகே, தண்ணியை எடுத்து இதில் ஊற்றணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தேடிட்டு இருக்கும்போது எலினா வளர்த்துட்டு இருக்கக்கூடிய செல்ல பிராணி என்ன பண்ணிடுச்சுன்னா எடுத்து வாயில் போட்டுருச்சு அந்த மெசேஜை. அந்த செல்ல பிராணி அதை டக்குன்னு துப்பிடுச்சு. அதுலேருந்து 2 அப்டக்கல்ஸ் வேற லெவல் 3D ஹோலோகிராமில் வெளியே வராங்க. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா எலினா 3வது மாதம் 3வது வாரம் 3வது நாள் நான் வரேன், நான் உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எலினா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அட அந்த நாள் இன்னைக்கு தானே அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த 2 அப்டக்கல்ஸும் வந்துட்டாங்க. இப்போ ஓப்பனிங்கில் ஒரு பிரம்மாண்டமான பெரிய தவளையை கட்டுறாங்க. தவளை தான் அப்டக்கல்ஸா அப்படின்னு பார்த்தேன், கிடையாது. அந்த தவளைக்குள்ளே இருந்து 2 அப்டக்கல்ஸ் வெளியே குட்டியாக இறங்கி வராங்க. பார்த்துட்டு எலினா ஒரு மாதிரி இவங்க தான் அப்டக்கல்ஸா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்டாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 அப்டக்கல்ஸும் நிறைய மேஜிக்ஸ்லாம் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மான்ஸ்டர்ஸும் இந்த 2 அப்டக்கல்ஸ் பிடிக்க வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எலினாவோ என்னடா இது, இருந்த கடைசி நம்பிக்கையே இவங்க தான், இவங்களையும் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சோகமாக இருக்காங்க. அந்த நாளும் அப்படியே கடந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எலினா எழுந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஷாக். என்னன்னா 2 மான்ஸ்டர்ஸுமே அங்கேருந்து தப்பிச்சு போய் கீழே இருக்க விலங்குகள் மக்கள் எல்லாத்தையும் துரத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம காவலாளிகள் எல்லாருமே என்னடா இது மான்ஸ்டர்ஸ் எப்படி ஊருக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி துரத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம எலினா இருங்க பிடிக்காதீங்க, அது 2 பேரும் என்னோட அம்மா அப்பா தான் சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் எலினா அங்கே இருக்க மந்திரக்கோளை கையில் வச்சுட்டு நிறுத்துங்க, இவங்க 2 பேருமே என்னோட அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருமே விடுற மாதிரி இல்லை. ஒரு சைடு மான்ஸ்டர்ஸ் துரத்திட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு எலினா அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அந்த மந்திரக்கோளெல்லாம் யூஸ் பண்ணி ஏதேதோ பண்ணுறா. ஒரு வழியாக அந்த 2 மாஸ்டர்ஸோ எலினாவோ இன்னொரு செல்ல பிராணியும் போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே ஒரு மந்திர காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த மந்திர காடு வேறு எந்த காடுமே இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா நார்மலான ஒரு ஹியூமனாக மான்ஸ்டர்ஸாக மாறின காட்டுக்கு தான் இப்போ எலினா மற்றும் 2 மான்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. ஒரு வழியாக பல வகை போராட்டத்துக்கு அப்புறமா மான்ஸ்டர்ஸ், எலினா, அப்புறம் அவங்க செல்ல பிராணி கூட இன்னொருத்தவரும் வருவார். எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 அப்டக்கல்ஸை பார்த்து ஏதாவது வழி சொல்லுங்கள், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரேன், நீ அதை ஃபாலோ பண்ணிட்டே போ, உனக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 மான்ஸ்டர்ஸுக்கும் சண்டை வந்துடுது. அந்த சண்டை வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கும் இருட்டு சுருள் மாதிரி
வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த கும் இருட்டு சுழலில் மாட்டி காணாமையே போயிடுவாங்க. இப்படி தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வந்த ராஜா ராணி 2 பேருமே இந்த கும் இருட்டு சுருளில் மாட்டி மான்ஸ்டராக மாறிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட எலினா ப்ளீஸ் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இப்படி இவங்க பயணம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 மான்ஸ்டர்ஸுக்கும் பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்குது. இப்படியே இவங்க பயணம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு எலினா, மான்ஸ்டர்ஸ், அவங்க செல்லப்பிராணி, இன்னொருத்தர், இவங்க எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இன்னொரு கும்பல் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் ஒரு சைடு போயிட்டு அப்பா இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக அவங்க எதிர்பார்த்த இடமும் வந்துருச்சு. அங்கே ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துக்குள்ளே 2 மான்ஸ்டர்ஸும் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் அம்மா அப்பாவாக, அதாவது மனுஷங்களாக மாறிடுவாங்க. இதை பார்த்து எலினா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. ஆனால் இந்த 2 மான்ஸ்டர்ஸும் உள்ளே போகிறதுக்கு ரொம்பவும் யோசிப்பாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் போக மாட்டாங்க. அதனால எலினாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவத்தில் ஏதேதோ பேசிகிட்டு இருப்பா. இந்த காட்டில் தான் கோவம் வந்துச்சு இல்லை சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த கும் இருட்டு எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த எலினா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கும் இருட்டு சுருள் எலினா கிட்ட வந்துட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க 2 பேரும் மான்ஸ்டர்ஸ் ஐயோ எலினாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்கு இந்த 2 மான்ஸ்டர்ஸும் ஒரு மேஜிக் தண்ணியை எடுத்து எலினா மேலே ஊற்றுவாங்க. அவ்வளோதாங்க, அந்த கும்பிட்டு சுருள் காணாமல் போயிடும். கடைசியில் 2 மான்ஸ்டர்ஸும் மனுஷங்களாக மாறிடுவாங்க. எலினாவும் ரொம்பவும் சந்தோஷமாயிருவா. இந்த மூவி மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான கோவம் என்றைக்குமே நமக்கு ஆபத்து தான். இந்த மூவி மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். கோவப்பட்டால் அந்த கோவமே நமக்கு ஒரு அழிவை தேடி தந்துருங்கிற மெசேஜ் ரொம்பவும் அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த மூவி ஒரு ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு தரமான மூவியாக இருக்குது. இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம அல்கெமி ஏர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.